வணக்கம் நண்பர்களே. ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தனுசு ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன், 8ஆம் இடத்து அதிபதியான சந்திரன் உச்சபலத்தோடு இருக்காரு. அதனால கடன் சார்ந்த விஷயங்கள் அல்லது எதிரிகளின் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு முக்கிய முடிவு எடுப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். தொழில் ரீதியாக உங்களுடைய காம்படிட்டர்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல புதிய முடிவுகள் எடுப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. காம்படிட்டர்ஸ் அதாவது எதிரிகள் பலம் பெறுகிறார்கள். சற்று கவனமாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய பாக்கியஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால எதிரிகள் விஷயத்தில் வியாபாரத்தில் பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. எதிரிகளால் உங்களுக்கு ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும் வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் இன்று உங்களுடைய மனோ சிந்தனை சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். நேர்மறை பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் குரு பார்வை இருக்குது. சப்தமஸ்தானத்தில் இருக்கிற சூரியன் உங்களுடைய நட்பு வட்டம் அல்லது சக பணியாளர்களின் ஈகோ கிளாஷ்னால் சில சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய சக பணியாளர்கள் மற்றும் வாழ்க்கை துணையுடன் நேரடி மோதலை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். இன்று உங்களுக்கு திடீர் சங்கடங்கள் ஏற்படுகின்ற மனசலனம் ஏற்படுகின்ற நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பெருமைகள் பற்றிய மனக்கவலை ஏற்படும். அதாவது உங்களை பற்றி பெருமையாக பேசுகிற விஷயத்தில் எல்லாம் உங்களுக்கு விரக்தி மனப்பான்மை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. குலதெய்வ அருளும் ஆன்மீக நாட்டமும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாளாக இருக்கும். எடுத்த காரியத்தில் இழுபறி நிலைமை அல்லது சலிப்புத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடு மட்டுமே உங்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சலை தவிர்ப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். இன்று உங்களுக்கு மனசலனம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் சலிப்புத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தையின் ஆரோக்கிய விஷயம் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால உங்களுக்கு பணவிரயம் ஏற்படும். தந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். ஆனால் தேவையில்லாத விஷயத்துக்கு அவர் ஆசைப்பட்டார்னா அதை உங்களால் பண்ண முடியலங்கிற ஒரு மன வருத்தம் மட்டும் இல்லை, அனாவசியமாக இவர் கேட்குறாரு, நம்மளால் முடியலன்னு தெரிஞ்சுக்கிட்டே வேணும்ன்ட்டே கேட்குறாருன்னு உங்கள் தந்தை பேரில் ஒரு மன வருத்தம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானத்தை கடைபிடித்தால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். தந்தையின் விஷயத்தில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அவரின் ஆரோக்கிய விஷயம் கவலையை ஏற்படுத்தும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்கள் அல்லது குறிப்பாக மேல் அதிகாரிகளின் குதர்க்கமான பேச்சுக்கள் உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. முன்கோபத்தை தவிர்ப்பது, வார்த்தை விரயங்களை தவிர்ப்பது போன்ற விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு நற்பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்திக்கலாம். அதே சமயம் விரயஸ்தானத்துக்கு சனி பார்வை வக்கர பார்வை இருக்கிறதுனால வீண் செலவுகள் ஏற்படும் அல்லது வீண் விரயங்கள், அதாவது வரவேண்டிய பொருளில் தாமதம் ஏற்படும் அல்லது பொருள் களவு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இன்று இழப்புகள் அதிகரிக்கின்ற குழப்பம் நிறைந்த தடுமாற்றம் நிறைந்த நாள்.